வரலாம், எல்லோரும் வரலாம். ஆனால் வந்து ஜெயிப்பாரான்னு தெரில, ஓட்டு மட்டும் கலையும். டிஎம்கே ஏடிஎம்கேயோட ஓட்டு வந்து கலையும். அவர் ஜெயிக்கலாம், பட் அவங்க கூட இருக்கிறவங்க டெபாசிட் வாங்குவாங்களான்னு தெரியாது. பட் ஓட்டுலாம் கலையும். இல்லை, அதான் நான் சொல்கிறேன், கஷ்டம்தான். அவர் ஒன்றா சீட்டு வாங்கலாம், எம்எல்ஏ சீட்டு வாங்கலாம், மற்றவங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். இல்லைங்க, அதான் இவங்க எல்லாம் ஓட்டை தான் கலைப்பாங்க. டிஎம்கே ஏடிஎம்கே தான் மெஜாரிட்டி வரும். அவங்க தான் மேக்ஸிமம் ஓட்ஸ் வாங்குவாங்க. இவங்க வந்து கொஞ்சம் அந்த ஓட்டுங்களை பிரிப்பாங்க. ஏடிஎம்கே டிஎம்கேயோட ஓட்டு வந்து மேக்ஸிமம் பிரிப்பாங்க. இல்லை, அவர் மக்களுக்கெலாம் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாப்புல. பட் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வந்திருக்கலாம், இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு வந்திருக்கலாம். இப்போ ரொம்ப ஏர்லியஸ்ட்டு தான். இல்லை, அவங்க ஏதோ நியூமராலஜி படி வச்சுருக்காங்க. பட்டு பரவாயில்ல, 100% நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஓகே, பட் ஏதோ நியூமராலஜி தான். அது வந்து என்னன்னா தளபதி விஜய் இயக்கம் அந்த மாதிரி வர மாதிரி வச்சுருக்காங்க. வேறு ஒன்று இங்கிலீஷில் நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணிங்கன்னா அப்படி வரும். இல்லை, அதான் அவர் மட்டும்தான் ஜெயிப்பார். மற்ற அவங்களோட கேண்டிடேட்ஸு ஜெயிக்கிறது வாய்ப்பு